அன்றைக்கு யாபேசை தன் தாய் பெற்றெடுக்கும் பொழுது துக்கத்தோடு தான் பெற்றெடுத்தாங்க. ஆனால் அவன் வளர்ந்து தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய், கனமுள்ள ஒரு மகனாய் தன்னை மாற்றி கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்கள் கனமுள்ளவர்களாய் மாறணுமா? இந்த தேவனை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். நீங்கள் வேண்டிக் கொள்வது சின்னதாக இருந்தாலும் தேவன் அதை பெரிதாக மாற்றக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அற்பமான நிலைமையில, ஒதுக்கப்பட்ட நிலைமையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்றைக்கு யோசுவாவோடு கர்த்தர் சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூடவும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னது போல இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் அற்பமான வாழ்க்கை எண்ணி 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 புலம்பிக் கொண்டிருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை